நான் கோயில் போனுங்க, நாங்க அப்படியே போயிடுறோம். ஏய் வாடா 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 போலாம். அவங்க வராங்க. பொண்ணு பார்க்க வந்தோன்னு சொல்லி சமாளிக்கிறானுங்க. அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? வேற யாரு? நம்ம சத்யா தான். டேய் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓடுங்க. வாடா 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 வாடா. மூஞ்சில வெங்கல கிண்ணமா மூஞ்சி ஏச்சுடா. எல்லாம் நம்ம எரியுது. ஐயம்மா. இப்போ என்னடா பண்றது? என்ன பண்றது? திவ்யா பார்த்து பர்த்டேக்கு இன்வைட் பண்ணுவலடா. இந்த மூஞ்சியோட எப்படா போவ? கால் பண்ணி நாளைக்கு வர சொல்லு. டேய் திவ்யா நேர்ல பார்க்கணும் தானே வந்தோம். இப்படியே போனா உன் வேணாம் சொல்லிடுவா. பரவாயில்லையா? உனக்கு திவ்யாவோட கல்யாணம் நடக்கணுமா வேணாமா? நடக்கணும். கால் பண்ணி வர சொல்லு, அதான் உனக்கு நல்லது. கண்ணு வேற எரியுது. பண்ணுமா? பண்ணு. அவருக்கு gift ஏதாவது கொடுக்கணுமே, என்ன பண்றது? சத்யா, அர்ஜென்ட்டா ஒரு 25,000 வேணும். 25,000 ரூபாய் எதுக்கு உனக்கு? நாளைக்கு அவரோட பர்த்டே. எவருக்கு? அதான் நிச்சயம் பண்ணிட்டு போனார்ல மாப்பிள்ள. ஓ அவருக்கா? நிச்சயம் பண்ணப்போலாம் நான் வேணாம், ஆனா இதுக்கு மட்டும் நான் வேணுமா? சாரிடி, அம்மாதான். அக்கா இந்த கதையெல்லாம் சொல்லாத. உனக்கு மாப்பிள்ள பிடிக்கலன்றப்போலாம் அம்மாக்கு தெரியாம எனக்கு ஃபோன் பண்ண. ஒரு வார்த்தை இப்படி நிச்சயம் பண்ண போறாங்கன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இத்தனைக்கும் நான் உனக்கு ஃபோன் பண்றேன், அப்ப கூட என்கிட்ட இருந்து நீ மறைச்சிட்ட. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? சரிடி, இப்போ என்ன, மாப்பிள்ள எப்படி இருப்பாருன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? இவருதான் மாப்பிள்ள. ஒன்னும் தேவையில்ல. ஏய் ஓவரா பண்ணாதடி. ஒன்னும் தேவையில்ல. இப்பதானே நீ ஃபீல் பண்ண. ஏய் பாருண்டி. அதான் வேணான்றல்ல. பாரு பாருடி. இவ மாப்பிள்ள போட்டோவை பார்த்துட்டு மட்டும் என்ன செய்ய போறா? பார்த்துட்டு ஏதாவது குறை சொல்லுவா. அம்மா அம்மா அம்மா. ஏய் உன்கிட்ட நான் என்னடி சொன்னேன்? கல்யாண விஷயத்தை பத்தி அவகிட்ட எதுவும் பேச வேண்டாம்னு சொன்னேனா இல்லையா? அப்போ 25,000 ரூபாய் கொடு. எதுக்குடி உனக்கு அவ்வளவு பணம்? நீ பார்த்த மாப்பிள்ளைக்கு நாளைக்கு பர்த்டே, என்னை வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி அவங்க வீட்டுக்கு போவ, அதுவும் தனியா? அம்மா, பணக்காரங்க வீட்ல இதெல்லாம் சகஜம். நான் இப்ப வரமாட்டேன்னு சொன்னா ரொம்ப தப்பா எடுத்துப்பாங்க. வரமாட்டேன்னு சொல்லிடுவா? சொல்லுமா, நான் வேணா இப்ப கால் பண்ணி வரமாட்டேன்னு சொல்லிடுறேன். ஏய் ஏய் இருடி. சரி, நீ நாளைக்கு போயிட்டு வா. அப்ப 25,000 ரூபாய் வேணுமே. 25,000 ரூபாய் எதுக்குடி? அட்லீஸ்ட் ஒரு பவுண்ட் ரிங்காவது வாங்கிட்டு போனா தானே மரியாதை இருக்கும். இப்ப திடீர்னு 25,000 ரூபாய்க்கு எங்கடி போறது? அது எனக்கு தெரியாது. நீ தானே இவ்ளோ வசதியான மாப்பிள்ளை பார்த்த, எப்படியாவது ரெடி பண்ணி கொடு. இல்லனா நான் வரமாட்டேன்னு கால் பண்ணி சொல்லிடுறேன். சரி, செயின் அடமான வச்சு காலையில உனக்கு பணம் தரேன். நீ ஐடியா சொல்ல மாட்டேங்கிற. ஐடியா சொல்றவனே நொட்ட சொல்லிட்டு இருக்க. நீ ஏதாவது பெஸ்ட் ஐடியா சொல்ற, அப்புறம் பாப்போம். இதுக்காக தானே நான் வெயிட்டிங்கு. மாப்பிள்ள, நான்லாம் ஐடியா சொன்னா யூனிக்கா இருக்கும். சொல்லுங்க.
இந்த உலகத்துல உள்ள எல்லா காதலிக்கும் பிடிச்ச கிஃப்ட் என்னன்னு தெரியுமா? என்னது? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது. உனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரியும். நீ ஓவர பில்டப் கொடுக்குற. ஆனா மொக்கையா சொன்ன வச்சுக்கேன், என்கிட்ட நீ சாவடி வாங்குவ. மாப்ள, கையில சரக்கு ஃபுல்லா இருந்தாதான் இந்த சசி பில்டப்பே கொடுப்பான். நீ என்ன பண்ற? பிளட் இருக்குல்ல, பிளட், அதை எடுத்து உன் கவிதைய, உன் காதல ஃபீல் பண்ணி அப்படியே எழுதி கொடு. அப்புறம் பாரு திவ்யாவ உன் மடியில தன்னால மயங்கி கிறங்கி தானா விழுந்துருவா. மாப்பிள்ள உன் கை காட்டு. ஏங்க ஐயா, ஐடியா சொன்னதுக்கு மோதிரம் போட போறானோ? கண்ண முட. கண்ணையா? கண்ணை மூண்டதுக்கு அப்புறம் போடுவாம ஆட்டாதரா. கட்டு கட்டு சொல்லு. உன் லவருக்கு உன் பிளட்ல தான் கவிதை எழுதணும். கரெக்ட் தான் மாப்பிள்ள. ஆனா எனக்கு லைட்டா வைரல் ஃபீவர் மாதிரி இருக்கே. எனக்கு உண்டான ஃபீவர் அது தன்னால போயிடும். ஆனா ஏன் ரத்தத்துல எழுதி அதனால அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது என்னால தாங்கிக்க முடியாதுல மாப்பிள்ள. இப்ப என்னாலே தாங்க முடியலடா. டேய் இது எப்படிடா இருக்கு? இது நல்லா இல்ல. பார்க்கவே அசிங்கமா கேவலமா இருக்குல்ல. ரத்தத்துல கவிதை எழுதுனா இப்படிதான் இருக்கும். அதான் உன் காட்டதான் உன் ரத்தத்தாலே எழுதுன. இப்ப இது என்ன பண்ண தெரியுமா? சத்யாட்டி, என்ன சத்யா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? எங்க அக்கா ஏன் இப்படி இருக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேதுடா. ரொம்ப நாளாக எங்களுக்கு அதான் புரியவே இல்லை. நீ உங்கள் அக்காவுக்காக என்ன வேணால் விட்டு கொடுக்க தயாராக இருக்க. ஆனால் உங்கள் அக்கா உன்னை போட்டு விடுறத மாட்டி விடுறத மாதிரி இருந்துட்டு இருக்கு. டேய், உங்கள் அக்கா விட்டு கொடுக்க மாட்டியா? சரி, என்னாச்சு? எல்லாத்தையுமே பணமா பாக்குதுடா என் அக்கா. அன்பு பாசம் கூட காசால தான் காட்ட முடியும்னு நினைக்குது. புரியலையே. என் அக்காவுக்கு பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளைக்கு நாளைக்கு பிறந்த நாளாம். அதுக்கு 25,000 ரூபா கொடுத்து மோதிரம் வாங்கணும்னு அடம் புடிக்குது. அதுவும் கரெக்டு தானே? அவங்க வசதியான குடும்பம்ல. டேய், அவங்க பணம் தான் முக்கியம் நினைச்சிருந்தா எங்க வீட்டுக்கு எதுக்கு வந்து பொண்ணு எடுக்கணும்? அதுவும் கரெக்டு தானே? கிஃப்ட்டுங்கிறது சும்மா கடையில் போய் வாங்கி கொடுக்கறதுல என்னடா இருக்கு? என் அக்கா அவருக்கு தடவையா கிஃப்ட் பண்ண போறா. அது அவர் லைஃப்லயே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏதாவது செய்வானா? அதை நினைக்கிறப்பெல்லாம் அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கணும்டா. புரியுதா? ஏன் சத்யா, நீ செய்யறதுக்குள்ள உருகிறது? அதான்டா திறமை. ரொம்ப கஷ்டமாச்சு சத்யா. லைஃப் ஃபுல்லா இந்த கிஃப்ட்டை மறக்க கூடாதுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்யணும். இதை அவர் வாங்கின அப்புறம் ஊடிக்கிடும்ல. இதோட வேல்யூ அவருக்கு தெரியும்ல, உருக விட மாட்டாரு.